ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ இந்த கிளிப்பவே நான் கிட்டத்தட்ட 10வது தடவை ரெக்கார்ட் பண்ணுறேன். போன தடவை பெரிய சம்பவமே ஆகிப்போச்சு. நம்ம இன்ஸ்டா பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து இப்போ ட்ராவல் பண்ண போகிறேன். அதாவது ஒரு 10-15 டேஸ் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலில் ட்ராவல் வ்ளாக்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கெட் ரெடி டு ட்ராவல். இன்னைக்கோட டேட் பார்த்தீங்கன்னா 19 டிசம்பர். நம்ம ட்ரிப்பு வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, அதாவது 20 டிசம்பர். ஸோ இன்றைக்கி வந்து குயிக்காக நம்ம பேக்கேஜிங்லேருந்து எல்லாமே பண்ணிடலாம். ஏன்னா காலையில் 9:25க்கு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பியர்ட் ட்ரிமிங் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு இத்தினூண்டு தாடி இருக்குது, நீ எங்கடா எடுக்கிற. பட் ஸ்டில் இதை வந்து கொஞ்சம் ஷேப் ஆக்கி அப்புறம் ஹேர் கட்டுக்கு போகலாம். ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கீழே பேப்பர் வச்சுக்கலாம். முடி அங்கே இங்கேன்னு கொட்டுச்சுன்னா அப்புறம் அம்மா என்ன செஞ்சு விட்ருவாங்க. ஸோ கைஸ், இதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ வந்து ஹேர் கட் பண்ண போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குவிக் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் கட்டுக்கு போகலாமா? और भाई, हेयर कट करना है. हाय बोलो, हाय हाय. ஸோ இவர் தான் நம்மளுக்கு வந்து 3 இயர்ஸாக ஹேர் கட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு குயிக் ஹேர் கட்டை போட்டுடலாம். ஸோ கைஸ், ஹேர் கட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் அடுத்தது என்னன்னா பேக்கிங் பண்ணணும். ஸோ வீட்டுக்கு போய் பேக்கேஜிங் பண்ணணும். பாய். ஸோ கைஸ், ஃபைனலி இப்போ வெறும் பேக் பேக் பண்ணுறது தான் மிச்சமாக இருக்குது. நீங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சு. ஸோ பேக் பேக் பண்ணுவோம்.